வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது ஒரு செலிப்ரேஷன் விலாகுங்க. கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன் எப்படி போச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வருஷம் 2 கிருஷ்ண ஜெயந்தி வந்துச்சு. ஆனால் நாங்கள் செலிப்ரேட் பண்ணது இந்த செப்டம்பரில் வந்த கிருஷ்ண ஜெயந்தியை தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். இந்த விலாகில் கிருஷ்ண ஜெயந்திக்கு சாமி கும்பிட்றதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த கிருஷ்ண ஜெயந்தி வந்து தேர்ஸ்டேயில் வருது இல்லையா, ஒர்க்கிங் டேன்றதுனால நாங்கள் ஈவினிங்கில் தான் வச்சு சாமி கும்பிட்டோம். அப்போ சாமி கும்பிட்றதுக்கு என்னென்ன பிரசாதம் நான் பண்ணேன்னா, உளுந்த வடை பண்ணேன், மெது வடை, அப்புறம் ரவா லட்டு பண்ணேன். அப்படியே டின்னரும் சேர்த்து பண்ணிவிட்டு எல்லாமே வச்சு சாமிக்கு படைச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் டின்னர் சாப்பிட்டோம். ஸோ என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கேன். கிளியர் ரெசிபி வந்து நான் இதில் காட்டலை, ஏன்னா அதை வந்து நான் ரெசிபியாக தனியாக போஸ்ட் பண்ணுவேன். இது வந்து அப்படியே ஒரு விலாக் மாதிரி தான் போட்டிருக்கேன், பாருங்கள். முதல்ல உளுந்து வந்து நான் ஊற வச்சுக்கிட்டேன். ஒரு 2 hours அது உளுந்து ஊறினா தான் வடைக்கு நம்ம வந்து அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 200 கிராம் பருப்பை வந்து நல்லா கழுவிட்டு நான் ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கிட்டேங்க. இது ஊறிட்டு இருக்கிற அந்த 2 மணி நேரம் கேப்பில் நான் மற்ற வேலைங்களெல்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். ஸ்கூலெல்லாம் வந்து ஆன்லைன் அப்படின்றதுனால என் பையன் வீட்டில் தான் இருக்கான். ஸோ நாங்கள் 2 பேரும் தான் வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். எனக்கு அவன் தான் இன்றைக்கி ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான் கிருஷ்ண ஜெயந்தியோட அந்த ப்ரிப்பரேஷனுக்கெல்லாம். நாங்கள் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்களோட காஃபி, பால் அதெல்லாம் வந்து குடிச்சிக்கலான்னு அதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். காஃபியெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு நாங்கள் மாலையெல்லாம் முதல்ல கட்டிடலான்னு சொல்லிட்டு இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இந்த ஃப்ளவர் பேர் வந்து கார்னேஷன். இது வந்து சீக்கிரமாக வாடாதுங்க. இந்தியன் ஷாப்பில் தான் எனக்கு கிடச்சிச்சு. நம்ம சேனலில் இந்தியன் ஷாப் பற்றி ஒரு வீடியோ இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை கொஞ்சம் போய் பாருங்கள். இந்த கார்னேஷன்ஸ் வச்சு நம்ம இங்கே மாலையெல்லாம் பண்ணி சாமிக்கெல்லாம் போட்டோம்னா ஒரு வாரம்னாலும் அது வாடாதுங்க. ஏன்னா அந்த வெதர், இந்த கிளைமேட் வந்து இங்கே அந்த மாதிரி இருக்கும். சம்மராக இருந்தால் ஒரு 4 நாள் வரும். மற்றபடி வின்டரோ, ஆட்டமில் அல்லது இப்போ ஸ்ப்ரிங் இந்த மாதிரி சீசன்லலாம் வந்து உங்களுக்கு ஒரு வாரம் வரைக்கும் இந்த மாலை வந்து வாடாமல் இருக்கும். இப்போ அந்த மாலையை தான் நான் செஞ்சிட்ருக்கேன். இது வந்து அந்த மாலையில் நடுவில் வர்ற அந்த குஞ்சம் பாட்டுங்க. இதை எனக்கு கற்றுக் கொடுத்தது வந்து இங்கே ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, ஃபிஜி இண்டியன். அவங்க அந்த ஃப்ரெண்டு வந்து பிரிஸ்பேனில் இருக்காங்க. அவங்க தான் எனக்கு அதை எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க இந்த மாலை பண்ணுறதுக்கு. நானும் என் பையனும் சேர்ந்து முதல்ல மாலையெல்லாம் செஞ்சு வச்சிட்டோம். பருப்பு ஊறி இப்போ 2 மணி நேரம் ஆச்சு. அதனால் ஃபஸ்ட்டு வந்து நான் வடை மாவு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இந்த மெது வடை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம சேனலில் தனியாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ண போகிறேன். அதில் போய் பார்த்துக்கோங்க. இந்த வடைக்கு மாவு அரைச்சிக்கிட்டு இருக்க கேப்பில் வந்து நான் ரவா லட்டுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். வாங்க எப்படி அது ரவா லட்டுக்கான ரவையை வறுக்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை வந்து ஒரு பாத்திரத்தில், அடிகனமான பாத்திரத்தில் சூடு பண்ணிக்கோங்க.
அந்த நெய் சூடானதுக்கப்புறம் நம்ம அதில் வந்து இப்போ இந்த ரவையெல்லாம் போட்டு வறுக்க போகிறோம். நெய் வந்து சூடான உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொஞ்சம் முந்திரி பருப்பு சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. அந்த முந்திரி பருப்பெல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே அதை எடுத்து வச்சிடணுங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் திராட்சை அதையும் சேர்த்து போட்டு அது நல்லா அந்த பலூன் மாதிரி வந்ததுக்கப்புறம் இந்த மிக்ஸை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. வறுத்த முந்திரி திராட்சையெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த மீதி இருக்கிற அந்த நெய்யிலே வந்து நம்ம தேவையான ரவையை நான் வந்து 2 கப் ரவை எடுத்திருக்கேன் இன்றைக்கி. அந்த ரவையெல்லாம் சேர்த்து அதில் போட்டு நல்லா வந்து ஒரு லைட்டு கோல்டன் கலர் வர்ற மாதிரி வந்து நம்ம அதை வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இந்த ரவை வறுக்கும்போது கொஞ்சமாக டெசிகேட்டட் கோகோனட் உங்ககிட்ட அப்படி இருந்ததுன்னா, அந்த ட்ரை கோகோனட் இருந்ததுன்னா ஒரு ஹேண்ட்ஃபுல் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த ஆப்ஷனை விட்டுறலாம். இது ஆப்ஷனல் தான். கோகோனட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு லைட்டாக வறுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து இந்த ரவா லட்டுக்கு தேவையான சுகர் ஆட் பண்ண போகிறோம். 1 கப் ரவை எடுத்தோம் அப்படின்னா 3/4 கப் சுகர் தேவைப்படுங்க. அந்த ரேஷியோவில் இந்த சூட்லேயே நல்லா சுகரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். சுகரெல்லாம் நல்லா ஓரளவு மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா முந்திரி திராட்சை அதையும் இதில் சேர்த்து போட்டு நல்லா சூடோடு மிக்ஸ் பண்ணிடுங்க. சூடோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுப்போம். அப்படி தான் நம்ம கை பொறுக்கிற சூட்டு அளவுக்கு அதை வந்து உருட்ட முடியும். அதனால் அதை வந்து ஆற வச்சுக்கலாம். வடை மாவும் நல்லா அரைஞ்சு ரெடி ஆயிருச்சு. இப்போ வடை பதத்துக்கு ரெடி ஆயிருச்சு. அந்த மாவை எடுத்து கொஞ்சமாக நம்ம தண்ணியில் போட்டு பார்த்தோம்னா அது அப்படியே மிதக்கும். அந்த அளவுக்கு லைட் ஆகிற அளவுக்கு நம்ம இதை அரைச்சிருக்கோம். அவ்வளோதாங்க. இப்போ வடை மாவையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த வடைக்கு தேவையான சின்ன வெங்காயம் எனக்கு இங்கே கொஞ்சம் ஃப்ரோசனாக இந்தியன் கடையில் கிடச்சது. அந்த சின்ன வெங்காயத்தை வந்து நான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, நமக்கு எவ்வளோ உரப்புக்கு தேவையோ அந்தளவுக்கு பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. எடுத்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் பச்சை மிளகா கூட வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் ஜீரகம், அப்புறம் வந்து இந்த மாவுக்கு தேவையான உப்பு எல்லாத்தையும் சேர்த்து போட்டுட்டு இந்த மாவில் இருக்க அந்த ஏரெல்லாம் நல்லா போகிற அளவுக்கு வந்து அதை நல்லா பீட் பண்ணணும். பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டா தான் வடை போடுறப்ப வடை வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், கிறிஸ்பாகவும் இருக்கும். இப்போ இந்த வடையை பொரிச்சு எடுத்துக்கிறதுக்காக நான் வந்து ஒரு வடைச்சட்டியை வச்சுட்டு அதில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் வந்து இந்த டீப் ஃப்ரை பொரிச்சு எடுக்கிற எல்லாத்துக்குமே வந்து ரைஸ் பிரான் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன். இங்கே ரைஸ் பிரான் ஆயிலை வந்து நல்லா சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நம்ம கையை நல்லா தண்ணியில் நனைச்சிக்கிட்டு அந்த உளுந்த மாவுலேருந்து ஒரு சின்ன உருண்டை மாதிரி எடுத்து அதில் அப்புறம் ஓட்டை போட்டுட்டு நல்லா எண்ணெயில் போட்டுருங்க. எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. அப்போ வடை வந்து டக்குன்னு வந்து கலர் மாறிடும், ஆனால் உள்ளெல்லாம் வேகாது. அந்த மிதமான தீயில வச்சாதான் உள்ளேயும் வெந்து நல்லா வந்து மொறுமொறுன்னு வரும் வடை. நல்லா அந்த மாதிரி வடையை நல்லா திருப்பி போட்டு அது நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த கோல்டன் ப்ரௌன் ஆனவுடனே எடுத்துருங்க. அவ்வளோதாங்க. நல்லா கிறிஸ்பான வடை வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. வடை பண்ணுறப்பவே சைடில் வந்து பாசிப்பருப்பை வச்சு ஒரு சாம்பார் பண்ணியிருக்கேன் டின்னருக்காக. டின்னருக்கு நான் வந்து இன்றைக்கி ரவா கிச்சடி பண்ண போகிறேன். அதுக்காக ஒரு சின்ன சாம்பாரும் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த நம்ம ஆற வச்சிருந்த ரவை வந்து கை பொறுக்கிற சூடு அளவுக்கு ஆறிடுச்சு. இப்போ கொஞ்சமாக சைடில் பாலையும் வந்து நீங்கள் சூடு பண்ணி வச்சுக்கணும். இங்கே இருக்கிற பால் வந்து நான் அதை வந்து ரொம்ப சூடு பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதனால் நான் வாமாக வச்சுருக்கேன். ஆனால் நம்ம ஊரில் நீங்கள் பால்லாம் யூஸ் பண்ணுறதுனா நல்லா காய்ச்சிட்டு அது அந்த ஒரு வார்ம் மில்க் அந்த ஸ்டேஜில் இருந்தால் போதும். கொஞ்சமாக அந்த பால் அதில் தெளித்து நம்ம வந்து இப்போ ரவா லட்டு உருண்டை பிடிக்க போகிறோம். இந்த மாதிரி அந்த மீதி இருக்கிற ரவை எல்லாத்தையும் வந்து நான் உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கிட்டேங்க. ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு.
லட்டு முடிஞ்சது. இப்போ வந்து டின்னருக்கு ரவா கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. நான் வந்து இன்றைக்கி எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் தான் பண்ண போகிறேன். நம்ம சாதாரணமாக வீட்டில் வந்து நீங்கள் பேன்லேயும் பண்ணலாம். இந்த நான் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரை ஸ்டார்ட் பண்ணி பண்ணுற அதே சேம் ப்ராசஸை வந்து நீங்கள் ஒரு சட்டியை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் விடணும், ப்ளஸ் நெய்யும் விடணும். நெய்யும் எண்ணெயும் சேர்ந்து யூஸ் பண்ணி பண்ணணும் இந்த டிஷ்ஷு. 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறீங்கன்னா அதே அளவுக்கு எண்ணெயும் சேர்க்கணும். குக்கிங் ஆயில் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெயும் நெய்யும் சேர்ந்து சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு, நம்ம கிச்சடின்றதுனால இந்த கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா, சென்னா தால், அதை வந்து ஒரு ஹேண்ட்ஃபுல் போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா வறுத்துட்டு நம்ம இது கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், கறி லீவ்ஸு, பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்துட்டு அது நல்லா வதக்க விடுங்க. நம்ம அந்த வெங்காயம் வந்து ஒரு கிளாஸ் மாதிரி வந்தால் போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு அதை வந்து வேக விடுங்க. இந்த வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை அதில் சேர்த்துட்றோம். நான் கிளியர் ரெசிபி வந்து தனியாக கொடுக்குறேங்க. இது நான் சும்மா டின்னருக்கு எப்படி பண்ணுறேன்றது மட்டும்தான் இங்கே காட்டுறேன். ஸோ தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு தேவையான உப்புலாம் ஆட் பண்ணுங்கள், மஞ்சள் பொடி ஆட் பண்ணுங்கள். வெஜிடபிள் வந்து உங்கள் சாய்ஸ் தான். நான் வந்து கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் கொஞ்சம் க்ரீன் பீஸ் எடுத்திருக்கேன். ஸோ கேரட் வேகிறதுக்கு டைம் எடுக்குன்றதுனால ஃபஸ்ட்டு கேரட்டை போட்டு கொஞ்சம் வேக வச்சுட்டேன். அந்த கேரட் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நீங்கள் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸ் ஆட் பண்ணுங்கள். அப்புறம் பச்சை பட்டாணி எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ரோஸ்டட் ரவா வேணும். வறுத்த ரவையை வந்து இந்த மிக்ஸோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தண்ணி சேர்க்க போகிறோம். 1 கப் ரவை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக 3 கப் தண்ணி நீங்கள் இதில் ஆட் பண்ணலாம். அதனால் நான் வந்து இன்றைக்கி 2 கப் ரவை யூஸ் பண்ணேன். அதனால் ஒரு 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து இதை வந்து வேக விடுங்க. தண்ணி நல்லா ஆட் பண்ணிவிட்டு உப்பு எதுவும் வேணும்னா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உங்களோட உப்பு எவ்வளோ யூஸ் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு. அவ்வளோதாங்க, உப்புமா மாதிரியே அது வெந்து முடித்தோடனே இறக்கிடுங்க. அவ்வளோதான், கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. பிரசாதம்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து கிருஷ்ணருக்கு பூஜை பண்ணுறதை நான் காட்டுறேன். என் பையன் வந்து சாண்டிங் கற்றுக்கிறான். அதனால் அவனை வச்சு பகவத்கீதா சாண்டிங் பண்ண வச்சு அபிஷேகம்லாம் பண்ணோம். श्री परमात्मने नमः। अथ द्वादशोऽध्यायः भक्तियोगः। अर्जुन उवाच एवं सततयुक्ता ये भक्तास्त्वां पर्युपासते ये चाप्यक्षरमव्यक्तं तेषां के योगवित्तमाः। श्रीभगवानुवाच मयि आवेश्य मनो ये मां नित्ययुक्ता उपासते श्रद्धया परयोपेताः ते मे युक्ततमा मताः। ये त्वक्षरमनिर्देश्यम् अव्यक्तं पर्युपासते सर्वत्र गमचिन्त्यं च कूटस्थमचलं ध्रुवं सन्नियम्येन्द्रियग्रामं सर्वत्र समबुद्धयः ते प्राप्नुवन्ति माम् एव सर्वभूतहिते रताः। ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.